வணக்கம். இது உதய டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் தவறான முடிவெடுத்து குடும்ப பெண் சாவு. யாழ் வலய கல்வி பணிப்பாளரை வெளியேற்றுமாறு கோரி கவனவீர்ப்பு போராட்டம். ராகுல் காந்தியின் கருத்தால் மக்களவையில் கொந்தளிப்பு. தென்கொரிய தலைநகரில் பொதுமக்கள் மீது மோதிய கார் 9 பேர் இறப்பு. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய கிரிக்கெட் அணி. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண் ஒருவர் கணவனின் கண்முன்னே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். ஆனைக்கோட்டை கூலாவடி மேற்கை சேர்ந்த 40 வயதுடைய 3 பெண் பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பெண்ணின் கணவர் சுவிஸில் வசித்து வருகின்றார். அவருடன் கடந்த 24ஆம் தேதி வீடியோ அழைப்பில் கதைத்துக் கொண்டு இருந்த வேளை இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் கணவனின் கண்முன்னே தற்கொலை செய்துள்ளார். இதன்போது கணவன் அயல் வீட்டாருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டு யக்கச்சி சந்தியில் புதிதாக மதுபான சாலை ஒன்று அமைக்கப்பட உள்ளதை அடுத்து கிராம மக்கள் மற்றும் அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்போராட்டமானது இன்று காலை யக்கச்சி சந்தி ஏனையின் வீதி அருகே இடம்பெற்றது. மதுபான சாலை அமைய இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் பாடசாலை அமைந்துள்ளதாகவும், எதிரில் கோயில், யக்கச்சி பொதுச்சந்தை, பேருந்து தரிப்பிடம் என அதிக அளவில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடமாக உள்ளதால் அதில் தூர பிரதேசங்களில் இருந்து வரும் பாடசாலை மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். குறித்த இடத்தில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கினால் பல குற்றச்செயல்கள் இடம்பெறும் எனவும், பாடசாலை மாணவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை எனவும் தெரிவித்து யக்கச்சியில் அமைந்துள்ள அனைத்து கடைகளும் போராட்டத்தின் போது கதவடைத்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். போராட்டத்தின் முடிவில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் மற்றும் பளை போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் அமைச்சர் அவர்களின் பளை பிரதேச அமைப்பாளரிடமும் மனு ஒன்றையும் கையளித்திருந்தனர். இலங்கை சிவசேனை சிவத்தொண்டர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளராக கடந்த வாரம் பொறுப்பேற்று முதல் தினத்திலேயே வலய கல்வி பணிமனையில் இருந்த சைவ கடவுள்களின் திருவுருப்படங்களை அகற்றிய கிறிஸ்தவ மதவெறி கொண்ட கல்வி பணிப்பாளரை உடனடியாக யாழ்ப்பாண கல்வி வலயத்தில் இருந்து வெளியேற்றுமாறு கோரி கவனவீர்ப்பு போராட்டம் இன்று யாழ்ப்பாண வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. இந்து பாரம்பரிய மரபுகளை அழித்து சிவபூமியை கிறிஸ்துவ பூமியாக்காதே, தமிழர் கல்வி பண்பாட்டினை அழிக்காதே, வலய பணிப்பாளரின் மதவரி செயற்பாட்டினை கண்டிக்கின்றோம். உடலின் உயிரான சைவத்தினை அழிப்பது தமிழின அழிப்பே. தமிழ் மண்ணின் தமிழ் கடவுளை அகற்றுவதும் தமிழ் மண்ணின் தமிழ் கடவுளை அகற்றும் துணிவின் பின்புலம் யார்? தமிழின விரோதியே வலயத்தினை விட்டு போ என்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகள் ஏந்தியும் கோஷமிட்டும் தமது எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதில் இலங்கை சிவசேனை சிவ தொண்டர் தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தம், சிவ தொண்டர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மடுத்தாயாரின் திருச்சொரூபத்திற்கு மணிமுடி சூடிய நூற்றாண்டு விழாவையொட்டி மடு அன்னையின் திருவுருவம் பொறிக்கப்பட்டு நினைவு தபால் முத்திரை நேற்று திருத்தலத்தில் வெளியீடு செய்யப்பட்டது. மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை எஸ். ஆண்டனி ஞானப்பிரகாசம் அடிகளாரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. தபால் மா அதிபர் ரூவன் சத்குமாரவினால் சிறப்பு முத்திரை மன்னார்மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தபால் பணிமனை அதிகாரிகள், கிறிஸ்தவ மத அலுவல்கள் பணிமனையின் பணிப்பாளர் சத்துரி பிந்து மற்றும் மன்னார் மாவட்டத்தின் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை இன்று காலை மன்னார்மடு அன்னையின் ஆடி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென இந்திய செய்திகள். பிரதமர் மோடியோ பாரதிய ஜனதாவோ இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல எனவும், இந்து மதம் என்பது பயம், வெறுப்பு மற்றும் பொய்களை பரப்பும் மதம் அல்ல எனவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்தானது மக்களவையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தியின் இக்கருத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்துக்களை வன்முறையாளர்களாக காட்ட ராகுல் முயற்சிப்பதாகவும், ராகுல் காந்தியின் பேச்சு ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தின் மீதான தாக்குதல் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் போது காணப்பட்டு குற்றவியல் சட்டங்கள் நீக்கப்பட்டு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இச்சட்டங்களின் மூலம் பாதிக்கப்பட்டோருக்கு விரைவில் உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பாதிக்கப்பட்டோர் மின்னஞ்சல் மூலம் தமது புகாரினை பதிவு செய்ய முடியும் எனவும், இதற்கான FIR நகலை பாதிக்கப்பட்டோர் இணையம் ஊடாக பதிவிறக்கம் பெற்றுக் கொள்ள முடியும்
எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மின்னஞ்சல் மூலம் உரியவருக்கு சம்மன் அனுப்ப முடியும் எனவும் கைது செய்யப்பட்ட குறித்த விவரங்கள் உடனுக்குடன் நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த போலீஸ் நிலையத்திலும் மின்னஞ்சல் ஊடாக தமது புகாரினை அளிக்க முடியும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் தேவைப்படும் போது மாத்திரம் சென்றால் போதுமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை அதிகாரி விரைந்து நேரில் சென்று உரிய காலத்திற்கு அறிக்கை மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய விரைவான தீர்வு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள 17,500 போலீஸ் நிலையங்களில் இச்சட்டமானது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பென உலக செய்திகள். தென்கொரிய தலைநகர் சியோலில் பாதசாரிகள் மீது கார் ஒன்று மோதியதில் 9 பேர் உயிரிழந்ததோடு 4 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 60 வயது நபர் ஒருவரே குறித்த காரை செலுத்தியதாகவும் அக்கார் 2 கார்கள் மீது மோதி பின்னர் பொதுமக்கள் மீது மோதியுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போலீசார் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா தினத்தை முன்னிட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அனைவருக்கும் இனிய கனடா தின வாழ்த்துக்கள் எனவும் உலகில் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணொலி ஒன்றின் மூலம் அவர் இவ்வாறு தனது வாழ்த்து செய்தியினை வெளியிட்டுள்ளார். பழங்குடியின மக்களுடன் இணைந்து 157 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தேசம் மலர்ந்தது எனவும் இது தியாகத்தின் கதை என்றும் எமது மூதாதையர்கள் பாரிய அர்ப்பணிப்புடன் இந்த தேசத்தை கட்டியெழுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாடு அனைவருக்கும் சம அந்தஸ்தினை வழங்கி வருவதாகவும் எங்கிருந்து வந்தார்கள் எவ்வாறு வழிபாடு செய்கின்றார்கள் என்பது பற்றிய கரிசனையின்றி அனைவரும் சமமாக மதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் தொடரின் முதலாவது ஆட்டத்தில் கண்டி பெல்கன்ஸ் 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் தொடர் நேற்று ஆரம்பமான நிலையில் முதல் ஆட்டத்தில் தம்புள்ளை சிக்சர்ஸ் மற்றும் கண்டி பெல்கன்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கண்டி அணி முதலில் துடுப்படுத்தாடு தம்புள்ளை அணிக்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய தம்புள்ளை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 4 இலக்குகளை இழந்து 179 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் சமிந்து விக்ரமசிங்க 62 ஓட்டங்களையும் மார்க் செப்மேன் 91 ஓட்டங்களையும் ஆட்டம் இழக்காமல் பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் தசுன் சானுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதற்கமைய 180 என்ற வெற்றி இலக்கை நோக்கி 10க்கு துடுப்படுத்தாடிய கண்டி அணி 17.2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 4 இலக்குகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. கண்டி அணி சார்பில் தினேஷ் சந்திமால் அதிகபட்சமாக 65 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். ஆட்டம் இழக்காமல் துடுப்படுத்தாடிய ஏஞ்சலோ மெத்திப்ஸ் 37 ஓட்டங்களையும் தசுன் சானுக்கு 46 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள உள்ள இந்திய கிரிக்கெட் அணி எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள சர்வதேச 20-20 தொடர் மற்றும் சர்வதேச ஒருநாள் தொடர் ஆகிய இரு வகையான தொடர்களை இலங்கை அணியுடன் விளையாட திட்டமிட்டுள்ளது. அதன்படி ICC 20-20 உலகக்கிண்ண தொடரின் பின்னர் இரு நாடுகளின் அணிகளும் கிரிக்கெட் அணிகளும் பங்கேற்கின்ற முதலாவது சர்வதேச கிரிக்கெட் தொடராக இது அமைய உள்ளது. சர்வதேச 20-20 தொடர் மற்றும் சர்வதேச ஒருநாள் தொடர் ஆகிய 2 தொடர்களும் தலா 3 போட்டிகள் கொண்ட போட்டிகளாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச 20-20 தொடர் எதிர்வரும் 27ஆம் தேதியன்று ஆரம்பமாகும். அதேவேளை சர்வதேச ஒருநாள் தொடர் எதிர்வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.